நண்பர்களே, போன பாட்டில் அயோத்தி தேவர்களோட பொன்னுலகத்தையே மிஞ்சும்னு பார்த்தோம் இல்லையா? அடேங்கப்பா, அப்படி என்னதான் இருக்கு அந்த அயோத்தியிலே? அதை தான் கம்பர் இந்த பாட்டில் அடுக்கிக் கொண்டே போறார். கேளுங்க. அரைசு ஏல்லாம் அவன அணி ஏல்லாம் அவன அரும் பெறல்மணி எல்லாம் அவன புரைசை மால் களிரும் புரவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன விரைசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆனபோது அதனுக்கு உவமைதான் அரிது அரோ உளதோ. அரைசு ஏலாம் அவன, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசர்களும் சிற்றரசர்களும் பேரரசர்களும் எல்லோருமே அந்த அயோத்தியில தான் இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கே அரசியல் தலைநகரம் அயோத்தி தான்னு சொல்றார் கம்பர். எவ்வளோ பெரிய விஷயம் இது. அடுத்து, அணியலாம் அவன, அழகு சேர்க்கிற விலை மதிக்க முடியாத எல்லா ஆபரணங்களும் அலங்கார பொருட்களும் அங்கேதான் இருக்குதாம். வைரம் வைடூரியம் மாணிக்கம்னு எதை எடுத்தாலும் அது அயோத்தியில குவிஞ்சு கிடக்குதாம். அரும் பெறல்மணி ஏலாம் அவன, கிடைப்பதற்கே அரிதான அபூர்வமான இரத்தின கற்கள் கூட அங்கே சர்வசாதாரணமாக கிடைக்குமாம். எந்த அளவுக்கு அந்த நகரம் செல்வச் செழிப்போடு இருந்திருக்கணும். புரைசை மால் களிரும் புரவியும் தேரும் கழுத்துல சலங்கை மணிகள் கட்டின பெரிய பெரிய மதம் கொண்ட யானைகள், வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள், அழகான வேலைப்பாடுள்ள தேர்கள், இப்படிப்பட்ட படைகள் எல்லாம் அங்கே அணிவகுத்து நிற்குதாம். கடைசியாக ஒரு போடு போடுறார் பாருங்க, பூதலத்து யாவையும் அவன. அதாவது இந்த பூமியில் நினைக்கக்கூடிய நல்ல பொருட்கள் சிறந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அந்த அயோத்தியில் இருக்குன்னு ஒரே வரியில் முடிச்சிட்டார். என்ன ஒரு கவிதை நயம். இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நகரத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. விரைசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும், தவம் செய்கிற முனிவர்கள், வானுலக தேவர்கள், இயக்கர்கள், வித்தியாதரர்கள்னு எல்லாரும் அங்கே ஆர்வமாக வந்து கூடுகிறார்களாம். ஏன்னா தவம் செய்யவும் அமைதியாக வாழவும் இன்புற்றிருக்கவும் அயோத்தியை விட சிறந்த இடம் வேறெங்கும் இல்லைன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. இப்படி எல்லா அரசர்களும் எல்லா செல்வங்களும் ஏன் தேவர்கள் முனிவர்கள் கூட வந்து கூடியிருக்கிறதால எவரும் உரை செய்வார் ஆனார். அங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் அயோத்தியோட பெருமையை தான் பேசிகிட்டே இருக்காங்களாம். ஆஹா, என்ன நகரம் இது அப்படின்னு வியக்காத ஆளே இல்லையாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கம்பர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். ஆனபோது அதனுக்கு உவமைதான் அரிது அரோ உளதோ. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஈடு இணையே இல்லாத இந்த அயோத்தி நகரத்துக்கு உவமையாக சொல்ல இந்த உலகத்தில் வேற ஏதாவது ஒரு நகரம் இருக்கா? அப்படி சொல்கிறதுக்கே ரொம்ப கடினம். அப்படி ஒன்று இருக்குதா என்ன? இல்லை அப்படின்னு அவரே முடிக்கிறார். கம்பரோட வார்த்தைகளில் அயோத்தி வெறும் நகரம் இல்லைங்க, அது ஒரு பெருங்கனவு, பூலோக சொர்க்கம், எல்லா நன்மைகளும் ஒருங்கே குவிந்த ஒரு புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட நகரத்துக்கு உவமை தேடுவது வீண் முயற்சி தான்னு எவ்வளவு அழகாக சொல்லிட்டார் பாருங்க. ஆக அயோத்தி என்பது உவமைகளை கடந்த ஒரு உன்னத நகரம் என்பதை கம்பர் தன் கவித்திறத்தால் நம் கண்முன்னே நிறுத்துகிறார்.